வணக்கம். இன்னைக்கு ஜெயகாந்தன் ஐயாவுடைய பிறந்தநாள். ஜியு போப் ஐயாவுடைய பிறந்தநாளும் கூட. ஜெயகாந்தன் ஐயா நினைவா இன்னைக்கு அவருடைய குறுநாவலான பிரளயம் பத்தி பார்க்கலாம். நான் முற்றிலுமா அந்த கதையை சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இது ஒவ்வொன்றும் அழகா நம்ம ரசிச்சு ரசிச்சு அந்த அவர் சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அப்படியே படிச்சோம் அப்படின்னா நமக்குள்ள சத்தியமா ஒண்ணு நடக்குங்க. எந்த மனுஷனையும் நீ எடை போட்டு பார்க்கறதுக்கான எந்த அளவுகோலையும் வச்சுக்கிட்டு நீ தயவு செஞ்சு வந்துடாத அப்படிங்கிறது இந்த கதை படிக்கும் போது நமக்கு தெரியும். அது எப்படின்னா அவரோட எழுத்து மேஜிக். நான் அந்த கதையை சொல்ல போய் அந்த எழுத்தோட அந்த மேஜிக்கை நீங்க யாரும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த அம்மாசி கிழவன்னு சொல்லக்கூடிய அந்த கிழவர் இராணுவத்துல வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்றாங்க. 70 வயசு, நல்ல கொடு தலையாற்றக்கூடிய அந்த கிழவர். ஆனா அந்த தலை எதுக்கு ஆட்டுறாரு அப்படின்னா இந்த சமூகத்துல நடக்கிற அத்தனை பிரச்சனையையும் சரின்னு ஆட்டுற தலை கிடையாது. தனக்கே ஏதாவது முரண்பாடா ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா அதுக்கு நேர்மாறாவே அவரே விவாதம் பண்ணி எது சரின்னு சொல்லி அந்த சரிக்கு மட்டும் தலையாட்டுற விவேகம் உள்ள ஒரு மனிதன். அவர் பட்டாளத்திலேயே இருந்திருக்கலாம். ஆனா சொந்த ஊரை விட்டு நம்ம வெளியில பொழைக்கணும்னு எதுவுமே அவசியம் கிடையாது. ஏதோ அந்த ஒரு பற்றுல ஊரை நோக்கி வந்தவர். ஆனா கீழ் ஜாதியான மனிதர். அந்த கீழ் ஜாதி மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உயர்வான சிந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இங்க இந்த கதையில இவ்வளோ அழகா கொடுத்துருப்பாரு. ஏதோ ஒரு பெருசா அந்த சமூகத்துல இங்க பிறந்திருந்தாலும் அதை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில ஊருக்கு வந்தவர் கடைசியில அந்த குப்பத்திலேயே இருந்து நிறைய விஷயங்கள் பாக்குறாரு. அந்த மனிதர்களுடைய மனோநிலையை புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு தேவையான நேரத்துல மட்டுமே அவருடைய அட்வைஸையும் சொல்றாரு. எல்லா நிறைய மூக்கு நுழைக்கிறது கிடையாது. அது அவர் அந்த ஒரு 3ஆம் கண்ணோட்டத்திலேயே அத்தனை இதுலயும் இருந்து விலகி ஒரு சமூக பார்வை பார்த்து அந்த இடத்துல நீ எந்த மனிதரையும் நீ ஒரு ஒரு அளவுகோலை வச்சு அளக்கவே அளக்காத அப்படிங்கிறத இந்த கதையில நமக்கு சொல்லாம சொல்லி கொடுக்குறாரு. நீ யாரையும் ஜட்ஜ் பண்ணாதன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆனா எப்படி ஜட்ஜ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இந்த கதையை படிங்களேன். படிச்சா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட அகத்துக்குள்ள நீங்க எடை போடுதல எப்போ அந்த எடை போடுதல் இல்லாம நீங்க பாக்குறீங்களோ அப்போ நீங்க உண்மையான விஷயத்த அப்படியே பார்க்க முடியும்னு வரல. அந்த அப்படியே பாக்குறது இந்த கதைக்குள்ளே நடக்குதுங்க. நான் நிறைய கதைகள் படிச்சிருக்கேன். ஆனா அத்தனையும் எழுந்து உயிரோட்டமா அந்த இடங்களா அது மாறினது எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. ஆனா இந்த அம்மாசி கிழவனை படிக்கும் போது அவர் நடக்கும் போதும் சரி, அந்த குப்பத்துல இருக்க மக்கள் குடத்தை வச்சுட்டு சண்டை போடும் போதும் சரி, அப்புறம் அங்க இருக்க அந்த மாரியப்பன் அவனுடைய குழந்தைய தூக்கி நெஞ்சு மேல தூக்கி கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கிறது, குருடி தட்டு தடுமாறி நடந்து போறது, பச்சம்மா இடுப்புல தூக்கி குழந்தைய வச்சுக்கிறது, இப்படின்னு ஒவ்வொரு சீனும் அப்படி நம்ம மனசுக்குள்ள பதியும் தான் சொல்லணும். இந்த குப்பத்து வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலேயே வெளியிலயும் நிறைய குப்பைகளோட வாழ்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க அந்த சந்தர்ப்பம் எப்ப கிடைக்குது, ஒரு அத்துமீறலுக்கான சந்தர்ப்பம் எப்ப கிடைக்குதுன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க சிலரும் இருக்காங்க. இன்னும் சிலர் அது நடந்துடக்கூடாதுன்னு பயத்திலையும் பதற்றத்திலையும் இருக்கிற மக்களும் இருக்காங்க. ஆனா அந்த எல்லையை தாண்டறதுக்கான ஒரு விஷயம் அங்க ரொம்ப எளிதா நடக்குது அப்படிங்கிறது அவர் அங்க நிறைய விஷயத்துல சொல்றாரு. அவர் இங்க காமிக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அந்த சில இடங்கள்ல அவங்க எல்லையை மீறின பெண்கள் தான். தைலி அவ எல்லையை மீறி இரவானா ஆண்களை தேடி போற பெண். பச்சம்மா ஏற்கனவே தன்னுடைய கணவனை விட்டுட்டு ஒரு வேற ஒருத்தனோட வாழ்ற ஒரு பெண். பாப்பாத்தியான இவங்க மக ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவனோட, அதுவும் பணக்காரன்னு சொல்லக்கூடிய அந்த பாங்கல் இருக்க மனிதன் தன்னுடைய முற்போக்கு சிந்தனையால தான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு எண்ணத்தை வச்சுருக்க அந்த மனிதன் இவன் இந்த கீழ் நிலையில இருக்கக்கூடிய இந்த பெண்ணை மனசை மாத்தி அவளை முற்றிலும் அனுபவிச்சுட்டு அவகிட்ட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன். அதாவது இந்த பாப்பாத்தி முன்னாடியே, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு நிலையில தொடர்பு நிலையில இருக்க ஒரு பெண்ணாவும் இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குருடின்னு அந்த கதாபாத்திரம். இவங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல எல்லையெல்லாம் மீறுறாங்க. ஆனா அந்த எல்லையை மீறினாலும் உண்மையிலேங்க அதை படிக்கும்போது இவங்க தப்பு செய்யறாங்கன்னு நமக்கு தோணவே கிடையாது.
பச்சம்மா எவ்வளவு நல்லவ தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. பச்சம்மா யார் அப்படின்னா பக்கிரி அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் மாணிக்கத்தால கூட்டிட்டு வந்து அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண். ஆனா அவளையும் நல்லவன் தான் சொல்றாரு. இது மட்டும் இல்ல, இந்த அம்மாசி கிழவன் அந்த பக்கிரி ஜெயில இருந்து 3 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை கூப்பிட்டு பக்கிரிகிட்ட சொல்றாரு, நீ இல்லாதப்போ உன் குடும்பத்தை பாத்துக்கிறவன் எவ்வளவு நல்லவனா இருக்கணும், அவனுக்கு நீ நன்றியோட இருக்கணும்னு சொல்றாரு. அந்த பர்செப்ஷன், இந்த பெண்கள் எல்லாமே வந்து தன்னுடைய எல்லைகளை தாண்டினாலும் ஆனா அவங்க கிட்ட கரையே இல்லைங்கிறத அவ்வளவு அழகா சொல்றாரு. இது ஒரு ஆண் படிச்சாலும் சரி, ஒரு பெண் படிச்சாலும் சரி, அவங்களுக்கு எந்த மனிதரையும் நம்ம ஒழுக்கம்ங்கிற அந்த ஒரு ஸ்கேல வச்சு நம்ம வந்து யாரையும் எடை போடவே கூடாது. வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்னு புரியும். எல்லாருமே வந்து ஒழுங்கீனமா அந்த அடிப்படையில வாழ்க்கைய கட்டமைக்கல, எல்லாரும் ஒழுக்கமாவும் இல்லை. இப்படி இருக்கையில யாரும் அந்த பார்வையில பார்த்து ஒருத்தவங்களுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் அந்த மனுஷங்களை வந்து எந்த போர்வையாலையும் பார்க்காம ஒரு மனுஷனா பாருங்க அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்றாரு. மனித நேயத்தோட வாழ்றதெல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு பேச்சுல இல்லாம அது இலக்கிய சிந்தனையா நம்மளுடைய புத்திக்குள்ள போய் சிந்தனைக்குள்ள போய் உள்ள நமக்கு உள்ளூர அது ஒண்ணு மலரணும்ல. அது ஜெயகாந்தனுடைய மேஜிக்கல் ரைட்டிங்ல இருக்குங்க. இவர் இன்னும் வந்து அந்த மழை வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் அந்த சேரி எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து எல்லாம் இங்க தங்க வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல தங்க வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல தங்க வச்சதும் அங்க ரொம்ப அழகா சொல்லுவாரு, இடத்தையே ஒரு இடத்த வந்து மாத்தி விட்டாலும் மனுஷ மனம் பழசையே தான் திரும்ப திரும்ப பண்ணுது. இன்னும் சௌரியமாச்சுன்னா அது என்ன ஆயிடுதுன்னா சோம்பேறித்தனம் ஆயிடுது. அது இன்னும் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணுங்கிறது அதுக்கு தெரியறது கிடையாது, சோம்பேறி ஆயிடுது. அது வரைக்கும் காலனா அரையனா ஏதோ தான் காசுல கஞ்சி குடிச்சிட்டு வாழ்ந்தவங்க இப்போ ஏதோ சாப்பாடு கிடைக்குதுன்னு இன்னும் சோம்பேறியா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அங்க நடக்கிற அரசியல் நிறைய சொல்லுவாரு. தானம் தர்மம்னு சொல்லிட்டு அங்க மக்களை வந்து பிச்சைக்காரங்களை ஆக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை அவர் கொட்டி தீப்பாரு. இன்னும் அழகா சொல்லுவாங்க, இந்த பாப்பாத்திக்கு கல்யாணம் ஆயிடும். ஏற்கனவே அவ வந்து ஒருவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி மூளை செலவை செய்யப்பட்டு தன்னை இழந்திருப்பா. ஆனா அவன் பேச்சு கேட்டுதான் கல்யாணம் பண்ணுவா. கல்யாணத்தன்னைக்கு அன்று இரவு அந்த புதுசா அந்த கல்யாணமான அந்த தீனன், அந்த ரிக்ஷாக்காரன் அவன் கிட்ட வந்து நீ என்ன நம்புறியான்னு கேட்டப்போ அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆமா நான் நம்புவேன், நம்ம வந்து நம்புறதுக்கு ஒரு கோட்டையா கட்டி வைக்க முடியும், நம்ம நம்பிக்கை தான் இங்க பெரிய கோட்டை, அப்படிதான் நம்ம இங்க வாழ்க்கையை நடத்த முடியும்னு சொல்லுவான். அந்த ஒரு வார்த்தை, எதுவுமே தெரியாத அந்த அறியாமையில அறிவே பெருசா வளராத அந்த பெண் அதை வந்து அவ்வளவு தீர்க்கமா பிடிச்சிட்டு, நாம முன்னாடி எப்படி இருந்தோமோ ஆனா இனிமேல் நம்ம நம்பிக்கையா ஒருத்தனுக்கு தாலியை கட்டிக்கிட்டோம், அவன்கிட்ட நம்ம நம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு அப்படி வாழ்றதா இருக்கட்டும். இந்த இடத்துல எங்க ஒழுக்கம் போச்சு, எங்க ஒழுக்கம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியல. கடைசியில அந்த குருடியும் அவனுடைய கணவனும் இறந்து போற இடத்துல அந்த இடத்துல ஒரு மேஜிக், ஒரு ரைட்டிங். அடடா, ஜெயகாந்தன் ஐயா வந்து அந்த காலத்துல ஏன் கொண்டாடுனாங்க, அவர் பீரியட்ல அவர் இருக்கிறப்போ அவரை போய் சந்திக்க முடியலையேங்கிற ஆதங்கம் எனக்கு இந்த புத்தகம் படிச்ச உடனே வந்தது. அந்த பிரளயம் கதையை படிச்ச உடனே குறிப்பா வந்தது. இந்த மாதிரி நிறைய கதைகளை நீங்க படிச்சு உங்களோட அனுபவத்தையும் கீழே குறிப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய வாசகர்களுக்கு குறிப்பா நம்ம என்னென்ன கதை படிக்கலாம் அப்படிங்கிறது தோணும். நான் இங்க கதையை சொல்லல, நீங்க அவருடைய மேஜிக்க உணருங்க. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இன்னும் மறுவாசிப்பு செய்யலாமே. நன்றி.